லாகர் வீக் உங்களுக்கு கொரியர். என்னதுயா இது? பாஸ் கிட்ட இருந்து வந்திருக்கான். அப்படின்னா இந்த வருஷத்தோட போனஸா தான் இருக்கணும். ஆகா, புது செல்போனு. போன் எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? சாரி முதலாளி, அது வந்து சாரியை தூக்கி குப்பையில போடு. நான் இங்க இருந்து பணம் சம்பாதிக்கலாம்னு நினைச்சா உன்னை வச்சுட்டு ஒரு புள்ள கூட இங்க புடுங்க முடியல. இப்ப எதுக்காக இந்த போன் உனக்கு கொடுத்திருக்கேன்னா, நீ உன்னோட வேலையை ஒழுங்கா பார்க்கணும், உன்னோட வேலையை அதிகரிக்கணும்ங்கிறதுக்காக தான் இதை கொடுத்திருக்கேன். சரி 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 பாரு. அடே கிறுக்கு வயல, எதுக்கு இவன் எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டயே கத்திக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை நான் மட்டும் இவனுக்கு முதலாளியா வாச்சேன். எதுக்கு நம்ம ரோசத்தை காட்டிட்டு நம்ம சம்பளத்தை வீணடிக்கணும்? யார் முதல்ல கீழே வரைக்கும் போறாங்கன்னு பாப்போம். ரெடியா? பயமா இருக்கு. கோ! இல்ல நான் வரல. உனக்கு ஒண்ணும் ஆகலையே. ஏண்டா ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டியா? டேய் அண்ணா, இந்த மாதிரில பேசாதடா. நான் உன்னை விட ரொம்பவே திறமைசாலி தெரியல. அங்க சத்தத்தை கேளுங்க. சத்தம் கேக்குதா உங்களுக்கு? இது அந்த விக்கோட வேலைதான். வாடா தம்பி, அவனை ஒரு வழி பண்ணுவோம். யாரு எவரு வந்தாலும் மரத்தை வெட்டுவேன். நான் அந்நாளே சிரிப்பேன், டான்ஸ் ஆடுவேன். நான் ஏன் இஷ்டத்துக்கு இருப்பேன். உங்க போத்தியாவ மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு மரத்தையே வெட்டிட்டானா அவன்? அவனை தடுத்து ஆகணும்டா. என்னது? அது ரொம்பவே நல்லா இருக்கு. பிராம்பல், ஏய் தம்பி, போது நிறுத்துறா. எதுக்குடா நான் என்ன அடிச்ச? ஹலோ, என்ன விஷயம் முதலாளி? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, நான் இங்க தான் இருக்கேன், வேலைய பார்த்துட்டு பாட்டு இருக்கேன். போட்டியை வச்சு யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை பாட்டு பாடுறவங்களோட பேசுவானோ? இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் இரு தம்பி. அங்க பாரு, நாம எதுக்கு வந்தோங்கிறதையே மறந்துட்டியா நீ? அவன் மரம் வெட்டுறதை நிறுத்த தானே நம்ம வந்திருக்கோம். சரி, நீ அவனை பார்த்துக்கோ, நான் அந்த பாட்டு பெட்டி எடுத்துக்கிறேன். ஆனா அதை எப்படிடா பண்றது? டேய் அண்ணா, ஏதாவது சொல்லு. எல்லாத்தையும் நான் தான் சொல்லணுமா? இப்ப கவனமா பாரு. எனக்கு புரிஞ்சிருச்சு, இருடா பாரு. தம்பி, நான் சொல்ல வந்த விஷயத்தை அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். யாராவது என் கண்ணு ஏடா எவன் பார்த்தாலும் என் கண்ணிலே குத்துறீங்க. இப்ப ரைட் மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்க? யாடா இன்னொரு கண்ணிலையும் குத்துறேன். நான் மறந்தே போயிட்டேன். அந்த மேஜிக்கல் பாட்டு பொட்டி நான் எடுத்துட்டேன். வந்த வேலை முடிஞ்சதுடா. நான் போயிட்டு வரேன். டேய் பிராம்பல், செயின் சாவ மறந்துட்டு போற பாரு. சரி விடு, நானே போய் அதை எடுத்துக்கிறேன். போடா. ஏன் திமிரு பிடிச்ச காரணிகளா? ஏன்டா எப்ப பார்த்தாலும் இப்படி பண்றீங்க? அந்த செயின்ஸை மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும்டா. என்னோட செல்போனு என்னடா பண்ற? அதை கண்டுபிடிச்சியா இல்லையோ? கொஞ்சம் பொறுமையா இரு தம்பி. ஹேய், எனக்கு கொஞ்சம் காட்டுங்கப்பா. நானும் பார்க்கறேன் சொல்றல. கம் ஆன் ப்ளீஸ். இது உடைஞ்சு போயிருக்குமோ? உனக்கு ஒண்ணு தெரியல, குர்ரா.
வா வா, ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடு ப்ளீஸ். கம் ஆன் गाइस, என்கிட்ட ஒரு தடவை கொடுங்க. ஒரே ஒரு பாட்டு பாடு. பசிக்குதே. சரி வா சாப்பிடுவோம். சாப்பிடலாமா? இரு, நானும் வரேன். ஏய் நில்லுங்கப்பா, நானும் வந்துடுறேன். திரும்ப அது பாட்டு பாடுது. என்ன நீங்க? இத கேட்கும்போது சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. ஆஹா, என் போன் எங்கடா போச்சு? எங்க இருக்கு அது? என்னது அது? யா யா யா. இந்தா இருக்கு போனு. என்ன நின்றுச்சு? என்ன இது திடீர்னு இப்படி சொல்லாம கொள்ளாம நின்னு போயிடுச்சு? டேய் அண்ணா, அது உடைஞ்சிருச்சா? ஏய் என்கிட்ட காட்டுங்க காட்டுங்க. அட நம்ம விக்கு. ஏ குண்டு கரடிகளா, நான் தான் இப்ப வந்துட்டல்ல, உங்களை என்ன பண்றேன்னு பாருங்கடா. ஏய் பெரியவனே சின்னவனே சொல்லுங்க கேளுங்க. அது வந்து அந்த லாகர் விக்கிங்க வந்துட்டான். அவனை போய் சீக்கிரமா பிடிங்க. தெளிவா சொல்லு. அவன் அந்த செயின்சாவை எடுத்துட்டு போயிட்டான். அவன் ஆரம்பிச்சிட்டான். நீங்க சும்மா நிக்காம அது என்னன்னு போய் பாருங்க. என்ன? அப்ப இதுதான் அவனோட திட்டமா? நம்மள திசை திருப்பறதுக்காக இதை வச்சுட்டு அவன் மரத்தை வெட்டுறதுக்கு போயிட்டானா? நான் விடுவனா அதுக்கு? ஏ லாகர்விக், எங்க இருக்க? பிராமல் போய் அதை கொண்டு வா. ஏன்டா நானே போகணும்? ஒண்ணு இல்லையே. எங்க ஏ காட்டீங்க? லாகர்விக், இன்னைக்கு என்னதாச்சு? எவ்வளவு தைரியம் தான் என்ன பார்த்தா உரும்புவ? உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? பிராமல், கேள்வி கேட்க என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. இப்பதான் நம்ம போனை வச்சு அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க இல்ல, இந்த சமயத்துல நம்ம வேலையை காட்டிடுவோம். இந்த இது உனக்கு தான். தேங்க்ஸ்ரா தம்பி. ஹலோ சொல்லுங்க. சாதாரண ஹலோ சொல்றேன். என் வாழ்க்கையில யாரும் இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து ஹலோ சொன்னது இல்ல தெரியுமா? எவ்வளவு தைரியம் உனக்கு? ஐயா நீங்க என்னையா சொல்றீங்க? சரி வேண்டாம், அதை அப்படியே விடு. இனி அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா உன் வேலை போயிடுச்சுல. இப்ப யாருக்கு முதலாளி, நான் சொல்ல வரதை கேளுங்க ஐயா. என்னோட தப்பு எதுவுமே கிடையாது ஐயா. போன வச்சுட்டோம். ரெண்டு பேரும் என் வேலைக்கே உழ வச்சிட்டீங்களா? ஓடாதீங்கடா. என்கிட்ட சிக்காம நீங்க எங்கடா போயிடுவீங்க? முதலாளி போன் பண்றாரு. அதை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? மாமா கிட்ட குடு, உனக்கு குச்சி மிட்டாய் வாங்கி தரேன். முட்டா பயல. அடேய், அத ஒழுங்கு மரியாதையா குடுடா. ஏய் லாகர்விக், முதலாளி இப்பதான் யோசிச்சேன். உனக்கு ரெண்டாவது சான்ஸ் கொடுக்கிறது ஒண்ணு தப்பு இல்ல. மிஸ்டர் அனிலு, அந்த போனை இங்க கொடுங்க ஐயா. என்னது? இப்ப நீ என்ன சொன்ன? லாகர்விக், என்னடா பண்ணிட்ட? ஐயா முதலாளி, என் போனை என்கிட்ட கொடுங்கடா. இல்லையா? அத கொடுங்கடா. உன்னை கட் பண்ணிடுறேன்டா. என்னோட போனு, நானே அதை வெட்டி விட்டனே. எல்லாமே போச்சு. அடே கரடி பயலுகளா, இன்னைக்கு உங்களை வெட்டாம விட மாட்டேன்டா. நான் உங்களை வெட்டாம விட மாட்டேன்டா.